அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை 26/9/2025 சதுர்த்தி திதி காலை 9:33 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி கீழ்நோக்குள்ள விஷாகம் நட்சத்திரம் இரவு 10:09 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள அனுஷம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கன்னி லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் புதனும், துலாத்தில் சந்திரனும் செவ்வாயும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் சுக்கிரனும் கேத்துவும். இன்று என்ன செய்யலாம்? கழனி திருத்த, சிலை அமைக்க, புதிய ஆடைகள் அணிய, பழைய நண்பரை சந்திக்க, மருந்து தயாரிக்க, வழக்கு பேசி முடிக்க, மதில் சுவர் கட்ட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, நமக்குன்னு ஒரு தன்மான திமிரு இருக்கணும். அதை எப்பவும் எங்கேயும் யாருக்காகவும் நாம் விட்டு கொடுக்கக்கூடாது. ஆமாங்க, தன்மானம் அதிகம் உடையவங்க நீங்கள் தாங்க. எங்கேயுமே நீங்கள் தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. தன் கையே உதவின்னு வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. அடுத்தவங்க இலவசமாக எதையாவது கொடுத்தாங்கன்னா உடனடியாக நீங்கள் அதை மறுத்துருவீங்க. எனக்கு கைகால் நல்லா கொடுத்துருக்காரு கடவுள், நான் உழைச்சி முன்னேற எனக்கு தெரியும், இதெல்லாம் எனக்கு எதுக்குங்க, அதெல்லாம் நீங்களே எடுத்துகிட்டு போயிடுங்கன்னு எங்கும் எப்பொழுதும் தன்மான சிங்கங்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் நட்சத்திரப்படி தொடங்கி இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. கோபப்படாமல் இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. பண விஷயமா இருந்தாலும் முக்கிய விஷயமா இருந்தாலும் அடுத்தவங்கள்ட்ட இன்னைக்கு பொறுப்பை ஒப்படைக்காதீங்க. முடிஞ்ச நேரில் நீங்கள் போய் வர பாருங்கள். அப்படி இல்லையா இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இன்றைய தினம் கொஞ்சம் யோசித்து எதையும் செய்ய பாருங்கள். அதே மாதிரி திடீர்னு உங்களை புகழ்ந்து பேசுகிறதுக்கெல்லாம் சிலர் வருவாங்க, ஏமாந்துடாதீங்க. அதே போல் முன்னாடி பகைமையாக இருந்தவங்க இப்போ நட்பு பாராட்டுவதற்கு வருவாங்க, அதையும் நம்பிடாதீங்க. அவங்க எதையும் எதிர்பார்த்து வராங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா அவங்கள கவிழ்க்கிறதுக்குன்னு அந்த எண்ணத்தோடு வருவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் அன்னைக்கு தான் இவங்கெல்லாம் கிளம்பி வருவாங்க. அதில் நாம் ஏமாந்துடக்கூடாது, நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்பு போனது வந்ததெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் அமைதியாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல் இருக்கும். வியாபாரத்தில் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இருக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா பரணி நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். நீங்கள் சொல்லாததெல்லாம் சொன்னதாக சிலர் சொல்லிகிட்டு இருப்பாங்க அலுவலகத்தில். அதை நீங்கள் அப்படியே அமைதியாக விட்டுறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, கை கட்டி நின்ற இடத்தில் கைத்தட்டல் நிற்கும் வரை முயற்சி செய். ஆமாங்க, ஒரு காலத்தில் அவங்கள மதிக்காமல் உங்களை போட்டு மிதிச்சாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல நாம் தலை நிமிர்ந்து நிற்கணும், அந்த இடத்துல நாம் ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற வெறியோடு அப்படிங்கிற குறிக்கோளோடு நீங்கள் உழைச்சிக்கிட்டே வந்தீங்க.
உழைச்சிக்கிட்டும் இருக்கீங்க, உழைக்கவும் போகிறீங்க. இருந்தாலும் எங்கே நீங்கள் கை கட்டி நிற்கப்பட்ட வைத்தார்களோ அந்த இடத்துல நீங்கள் ஜெயிச்சு காட்டணும். அந்த இடத்துல நம்ம முன்னால் சிலர்லாம் பணிஞ்சு நிற்கணும். அந்த இடத்துல நமக்கு புகழால் கைத்தட்டல் அதிகம் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு எங்கும் எப்பொழுதும் வருங்காலத்தை சிறப்பாக நாம் செப்பனிட வேண்டுங்கிற எண்ணத்தோடு விடாமல் உழைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால சவால்களில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிரபல யோகாதிபதிகளாக இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் ஒன்றா உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய பார்வையை வாங்கி உட்கார்ந்துருக்காங்க. அதனால் சிலருக்கு திடீர்னு பணம் வர வாய்ப்பு இருக்குது. செய்கிற தொழிலில் அல்லது எதுலையாவது ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிது, பெரிய தொகை கிடச்சிது, பெரிய லாபம் கிடச்சிது, அது மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. தாய் மாமா வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. பூர்வீக சொத்தை நம்ம கொடுத்துடக்கூடாது. நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், பெரியோர்கள், தாத்தா பாட்டி இவங்களுடைய அடையாளமே பூர்வீக சொத்து தான். அதனால் அவங்க ஞாபகார்த்தமாக நம்ம அதை வச்சுப்போம். அதில் வருமானம் வருதோ இல்லையோ நம்முடைய ஒரு கௌரவத்தின் அடையாளமாக அதை வச்சுக்கலாங்கிற முடிவுக்கு இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். கேதோடு உட்கார்ந்துருக்கிறதுனால வித்தியாசமான யோசனைகள் மனசுக்குள்ளார வரும். அதே மாதிரி ஆன்மீக சிந்தனைகள், புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. பழைய நண்பர்களையும் சந்தித்து இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. வெளிவட்டாரமும் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும், லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, எளிமையான வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்யாதீர்கள். கடினமான விஷயங்களை கடந்து வருவதற்கான பலத்தை கேளுங்கள். ஆமாங்க, கடவுள்கிட்ட நீங்கள் சாதாரணமானதுக்கெல்லாம் போய் வேண்டி பிரார்த்தனை செய்ய மாட்டீங்க. பெரிய பெரிய சவால்களை சமாளிக்கக்கூடிய சக்தியை, ஓம் சக்தியே எனக்கு கொடு என்று அந்த தெய்வத்திடம் பெரிய போராட்டங்களை எல்லாம் நாம் கடந்து வர வேண்டும். அதற்கான பலத்தை எனக்கு கொடு, அதற்கான மனோபலத்தை கொடு என்று இறைவனிடம் முறையாக வேண்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால முன்ன என்ன நடந்தது, இப்போ என்ன நடந்துன்னு இருக்குது, அடுத்தது என்ன நடக்க போகுது, இதெல்லாம் பட்லிச்சுன்னு உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். பட்டவர்த்தனமாக சிலதெல்லாம் யோசிப்பீங்க. வருங்கால திட்டங்களையும் நீங்கள் தீட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. 5ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால காலையில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் கூட மாலையில் நற்செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். காலையில் உடம்பு கொஞ்சம் படுத்துகிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட மாலையில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. மனசுலேயும் ஒரு சந்தோஷம் பரவ ஆரம்பிக்குங்க. என்னதான் இருந்தாலும் இந்த ஜென்ம குரு போட்டு பாடாப்படுத்துகிறாரு. போதா குறைக்கு புத்திஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துட்டார். ஏதேதோ யோசனைகள்லாம் போயின்னு இருக்குது. ஒரு விலகுகளை பார்க்கும்பொழுது அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயத்தையும் செவ்வாய் கொடுக்குறாரு. இருந்தாலும் அதையும் தாண்டி உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் பலமாக இருக்கார். சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா சூழ்ச்சிகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சனி பகவானும் வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. எங்கே போனாலும் மரியாதை இருக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் நாம் உழைச்ச உழைப்புக்கு இப்போ ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுங்கிற ஒரு சந்தோஷம் இன்னைக்கு எட்டி பார்க்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன முணுமுணுப்புகள் இருக்கும். அதெல்லாம் கண்டுக்காமல் இருந்துட்டால் சந்தோஷம் அதிகமாகுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது.
அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் சவால்களையும் தாண்டி ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஆனால் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, யாருக்கும் வாக்கு தர வேண்டாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, நமக்கான ஆறுதல் என்பது நம்மிடம்தான் உள்ளது. நடந்து போவதும் கடந்து போவதும் எதுவாக இருந்தாலும் சரி. ஆமாங்க, அதனால தாங்க நல்லதாக இருந்தாலும் அல்லதாக இருந்தாலும் யாருக்கிட்டையும் நீங்கள் போய் உட்காந்து எனக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுங்க, என் பிரச்சனையை தீர்த்து வைங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. நாம் தான் அதெல்லாம் எதிர்கொள்ளணும். நல்லதாக இருந்தாலும் நாம் தான் எதிர்கொள்ள வேண்டும், கெடுதலாக இருந்தாலும் நாம் தான் எதிர்கொள்ள வேண்டும். எப்படி நல்லது நாம் உட்கார்ந்து தனியாக ரசித்து ருசித்து சந்தோஷப்படுறோமோ அதே மாதிரி அல்லதையும் நாம் தான் உட்கார்ந்து எதிர்கொண்டு அதை வெற்றி பெற்று வெளியில் வர வேண்டுங்கிற மன உறுதியோடு எல்லாம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், எதையும் நாம் பெரிதுபடுத்தி கொள்ள வேண்டாம் என்று நடந்ததெல்லாம் நன்மைக்கே என்ற சிந்தனையோடு வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு தாங்க இருக்கிறாரு. குறிப்பாக உங்களுடைய யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி பயணம் செய்கிறாரு. எல்லாம் நடக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, கைக்கு எதுவுமே வர மாட்டேங்குது. எல்லாம் எழுத்தில் தான் நம்ம எழுதி வச்சுட்டுருக்குறோம், பேச்சில் தான் எல்லாம் இருக்குதே தவிர ஆனால் பாக்கெட்டுக்குள்ளார பணம் சேர மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுக்கு யோகாதிபதியே குரு பகவான் தான். அவர் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன தடைகள் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி எதிர்பாராத பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் அவங்க உங்களை நம்பி முதலீடு செய்கிறது, அல்லது அவங்க ஆரம்பிக்கிற வியாபாரத்தில் உங்களை சேர்த்துக்கிறது, அல்லது அவங்க வாங்குகிற சொத்தில் உங்களை சேர்த்து உங்களுக்கும் ஏதாவது கொஞ்சம் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் திடீர்னு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் வியாபாரமும் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சமயோஜிதமாக பேசி இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. சூரியன் பலமாக இருக்கிறதுனால சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் எல்லாமே இன்றைக்கி கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் வேலை சுமை இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, சவால்கள் இல்லை என்றால் வாழ்க்கை சலித்து போய்விடும். சவால்களை சமாளித்து சரித்திரம் படைக்க தயாராக இரு. ஆமாங்க, நீங்கள் அப்படி தான் உங்களுக்குள்ளேயே சொல்லிப்பீங்க. சவால் பார்த்துக்கலாம், இதெல்லாம் எனக்கு என்ன ஒரு பெரிய விஷயமா, அதெல்லாம் எனக்கு ஒரு சாதாரண விஷயம், அதெல்லாம் தாண்டி என்னால் பெருசாக சாதிச்சிட முடியும்னு சொல்லிட்டு எத்தனை கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டங்களை எல்லாம் தூசி போல தூக்கி எறிந்து விட்டு தூண் போல நின்று போராடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியோட நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. நீங்கள் கேட்க வேண்டிய உதவிகளை கேட்டு வாங்கிக்கிறது நல்லது தான். நம்ம கேட்கலாமா, கேட்டால் தான் தப்பாக எடுத்துப்பாங்களா, கேட்டால் நமக்கு செய்வாங்களா, செய்யாமல் விட்டுருவாங்களா, செய்யாமல் விட்டுட்டால் நமக்கு அது அசிங்கமாக போயிடுமே, இந்த யோசனையெல்லாம் வேணவே வேணாம். ஒரு வார்த்தை போட்டு வைப்போம், எதாவது கிடைச்சா ஓகே, அப்படி இல்லைன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் பலமாக தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சூரியன் புதனோடு தான் உட்கார்ந்துருக்கார். அதனால் சாதுரியமாக பேசி இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் எல்லா வகையிலுமே வெற்றி
வெற்றி கிடைக்கும். வீடு மனை வாங்கிறது விற்கிறது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் முயற்சிகள் அதெல்லாமே இன்றைக்கி வந்து பலிதமாகுங்க. உங்கள் ராசிக்கு பக்கபலமாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கு வியாபாரம் நல்லாயிருக்கும், சூடு பிடிக்கும், பற்று வரவும் நல்லா இருக்குது. அதே மாதிரி வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. ஏன்னா சந்திரனும் செவ்வாயும் உத்தியோகஸ்தானத்தை பார்த்துன்னு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. அதே மாதிரி மேலதிகாரியும் உங்கள்கிட்ட ஆதரவாக பேசுவாங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக தான் இருக்குது. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க, முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி நல்லது நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களை மதிக்கின்ற இடத்தில் பணிந்து நில், மிதிக்கின்ற இடத்தில் துணிந்து நில். ஆமாங்க, இதுதாங்க உங்கள் தத்துவம். மரியாதை கொடுக்குறாங்களா, நாமும் மரியாதை கொடுப்போம். மரியாதை தவறி நடக்கிறாங்களா, விடவே கூடாது. அவங்கள என்னன்னு ஒரு கை பாத்திர வேண்டியதான்னு எங்கும் எப்பொழுதும் கண்ணுக்கு கண்ணாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் உங்களுடைய ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்காரு. உங்கள் ராசியிலேயே உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. தனக்குத்தானே முடிசூடி கொள்ளக்கூடிய கிரகம் புதன். அவருடைய ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அதனால தான் உங்களை நீங்கள் எப்பொழுதுமே வாழ்த்திப்பீங்க. உங்கள் மேலே எப்பயுமே நீங்கள் நம்பிக்கையோடு இருப்பீங்க. நம்மால் எல்லாம் முடியும், 4 பேர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அதெல்லாம் நம்ம கேட்டுக்கூடாது, கண்டுக்கூடாது. இந்த உலகமே அப்படி தான். நாம் நல்லா வந்துட்டோம்னா காலில் வந்து விழுவாங்க, இல்லைன்னா கண்டபடி பேசி வைப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாதுன்னு எப்பொழுதுமே தைரியமாக நீங்கள் இருந்துட்டுருப்பீங்க. இன்றைக்கும் தைரியமான முடிவுகளும் எடுக்க போகிறீங்க. அதே மாதிரி சில நட்புகள்லாம் சரியாக வரலையா, நாம் நகர்ந்துருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க. நம்மளோட வந்து முழுசாக ஒத்து போகிறவங்க யார், அவங்களோட நம்ம பயணம் செய்வோங்கிற முடிவுக்கும் வருவீங்க. அரசு காரியங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. அதே மாதிரி சுக்கிரன் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. எதிர்பார்த்த வகையில் எதுவும் நடக்கலைன்னாலும் எதிர்பாராத வகையில் ஏதாவது நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் சந்தை நிலவரம் எப்படி இருக்குது, பஜாரில் நம்மளை பற்றி என்ன பேசிக்கிறாங்க, மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணணும், விளம்பரங்கள் ஏதாவது கொடுத்து தான் எல்லாரையும் வந்து நாம் ஈர்க்கணுங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் 10ல் குரு இருக்கிறதுனால சின்ன சின்ன வீண் பழி, சின்ன சின்ன வேலை சுமை, அதே மாதிரி உங்களை வேறு மாதிரி பேசுகிறது, இதெல்லாம் அலுவலகத்தில் இருந்துட்டு தான் இருக்கும். இதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. என் வழி தனி வழி, நான் நேர்மையாக இருக்கேன், நான் உண்மையாக இருக்கேன், யாருக்கும் நான் எந்த கெடுதலும் பண்ணலை அப்படின்னு எப்பயுமே சொல்லிப்பீங்கள்ல, அதே இன்றைக்கி சொல்லிட்டு நீங்கள் பயணம் செய்யுங்க. அலுவலகத்திலையும் மரியாதை கூடுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலும் சாதித்து காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விடைபெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஒரு முறை அழுது விடு, சோகம் குறையும். ஒரு முறை ஓன்னு கத்திடு, அப்போ கோபம் குறையும். ஒரு முறை புன்னகையாக பூத்திரு, உன்னுடைய பாரம் குறையும். ஒரு முறை விலகி இரு, நேசம் தெரிய ஆரம்பிக்கும். ஆமாங்க, இதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட சில விஷயங்கள். இப்போ நீங்கள் அப்படி தான் இருக்கிறீங்க. சோகமாக இருக்கிறத விட நாம் வந்து ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்கணும். எத்தனையோ மனபாரங்கள்லாம் நமக்கு இருக்குது. ஆனால் அந்த பாரங்களை நம்ம சுமந்துட்டு இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்மகிட்டேருந்து வெளியேற்றிட்டு நல்லதையெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளார நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணங்களோடு இன்றும் என்றுமே நல்ல விஷயங்களுக்காக இதயத்தை திறந்து வைத்து கொண்டிருப்பவர்கள்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாக இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க. இன்றைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளார இருக்கிறாரு. ஆனால் மாலை 3:23 வரைக்கும் தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அது வரைக்கும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுது. குறிப்பாக விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய தினம் கொஞ்சம் வேலை சுமை இருக்கும், சோர்வு களைப்பு இருக்கும். அதனால் விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்க நேற்று ஒரு மாதிரி சங்கடப்பட்டீங்க. இன்றைய தினத்தில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாமே நிறைவேறுங்க. ஆனால் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் முன்கோபம் வரும். அந்த முன்கோபத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. ஏற்கனவே செவ்வாய் வேற அங்கே தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லதுங்க. குரு பகவானின் அருட்பார்வை உங்கள் ராசி மேலே விழுந்துட்டே இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் சுக்கிரனும் நல்லா உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால பழைய சிக்கல்களுக்கெல்லாம் சின்ன சின்ன தீர்வு கிடைக்குங்க. வியாபாரத்தில் கடந்த 2 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விட்டு தீரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் அலுவலகத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகளெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு பாசிட்டிவாக எல்லாமே நடக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே மதியம் வரைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பேரிச்சம்பழம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உனக்கு எதிரே நிற்பவரை விட உனக்கு அருகே இருப்பவரிடம் மிகவும் எச்சரிக்கையாக இரு. ஆமாங்க, பக்கத்தில் தான் இருக்கிறாரு, பழக்கப்பட்டவர் தான் இருக்கிறாரு, பாசமானவராக தான் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அருகில் இருப்பவர்களை நம்பி நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்கள கூட ஒரு வகையில் நம்பிடலாம். ஆனால் கூடவே இருந்து குழிபறிக்கிற கூட்டம் அதிகமாகிட்டே வருது. வெளிச்சமாக வெடுக்குன்னு வெள்ளேந்தியாக சிலதெல்லாம் பேசுகிறீங்க பார்த்தீங்களா? அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறது நல்லதுங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் சற்றே எச்சரிக்கையுடன் தள்ளி நின்று சாதித்து காட்டக்கூடியவர்கள், இடைவெளி விட்டு இடைவிடாமல் உழைப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குது. ஆனாலும் சந்திரன் உங்கள் ராசியை நோக்கி வந்துட்டே இருக்காருங்க. மதியம் 3:35 அதாவது மதியம் 3:32 உங்கள் ராசிக்குள்ளார வந்து நுழைய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், சோர்வு களைப்பு இருக்கும், சின்னதாக ஒரு முன்கோபமும் வரும். அப்படி இருக்கிறதுனால நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. நினச்சதை முடிப்பீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, எல்லா வகையிலும் ஜெயிப்பீங்க. ஆனாலும் உங்களுடைய ராசியை நோக்கி சந்திரன் வந்துன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை சுமை இருக்கும், அலைச்சல் இருக்கும். திட்டமிடாத விஷயங்களில் இன்றைக்கி இறங்க வேண்டாம். திட்டமிட்ட விஷயங்களில் மட்டும் இன்றைக்கி இறங்க பாருங்கள். உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய நட்பு கிடைக்கும். அதே மாதிரி அரசியலில், அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இருக்கிறவங்களும் இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இப்படி தான் இருந்துட்டுருக்குது. இன்றைக்கி போல் நாளைக்கு இல்லை, நேற்று போல் இன்றைக்கி இல்லைன்னு ஏதோ ஒரு கணக்கில் நீங்கள் பேசின்னு இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உழைக்கிறபடி நாம் உழைப்போம். பாராட்டு கிடைச்சாலும் பார்த்துக்கலாம், மற்றது கிடைச்சாலும் ஏற்றுக்கலாங்கிற முடிவோடு இன்றைக்கி அலுவலகத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, காலங்கள் மாற்றத்தை கொடுத்தாலும் சில நினைவுகள் மறதியை கொடுப்பதில்லை. காலம் உருண்டு ஓடிக்கிட்டே தாங்க இருக்குது. அது ஒரு இடத்துல நிற்கலை.
ஆனால் நினைவுகளும் உருண்டு ஓடிண்டே தாங்க இருக்குது. காலங்கள் மாறி போனாலும் நினைவுகள் உருண்டு புரண்டாலும் உள் மனசுக்குள்ளார ஒரு ஓரமாக உட்கார்ந்து கிடக்குது. அதனால தாங்க கடந்து வந்த பாதையை நீங்கள் எப்பொழுதுமே மறக்க மாட்டீங்க. அந்த கடந்து வந்த காலத்தில் ஏற்பட்ட சில சம்பவங்கள், அது கற்றுக் கொடுத்த பாடங்கள், அதை ஒரு வழிகாட்டுதலாக எடுத்துக்கொண்டு எங்கும் எப்பொழுதும் விடாமல் உழைத்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. நம்மால் முடிஞ்சது எது, முடியாதது எது, எதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம், எப்படியெல்லாம் நம்மளை நம்ம மாற்றிக்கலாம், இன்னும் எப்படியெல்லாம் நம்ம உழைக்கலாம், இன்னும் எப்படியெல்லாம் நம்ம முன்னேறத்துக்கு வழி இருக்குது. வேலைக்கு போயின்னு இருக்கோம், மீதி நேரத்தில் வேறு ஏதாவது சைடில் பிஸ்னஸ் ஏதாவது ஆரம்பிக்கலாமா, அல்லது இன்னொரு வேலைக்கு பார்ட் டைமாக எதுலையாவது சேரலாமா, அல்லது வீட்டில் இருந்தபடியே வேறு ஏதாவது ஆன்லைனில் ஏதாவது பண்ணலாமா, ஏதாவது சம்பாதிக்கணும். ஏன்னா குடும்ப தேவைகள் அதிகமாகிட்டே போகுது, பிள்ளைகளும் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பலவிதமாக இன்றைக்கி யோசனைகள் வந்து கொண்டே இருக்குங்க. குரு பகவானுடைய அருட்பார்வை உங்கள் மேலே பட்டுண்டே இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் இப்போல்லாம் நீங்கள் அக்கறை காட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு 3 கிலோ வரைக்கும் இப்போல்லாம் நீங்கள் குறைச்சிட்டிங்க. எல்லாமே பெரிய ஆச்சரியம்தான். இது தொடர்ந்து உங்களோட அந்த உடல் பருமன் எடை குறைக்கிறது நல்லது. அப்புறம் திடீர்னு புகுந்து விளையாண்டுறாதீங்க, சாப்பிட்றாதீங்க அதிகமாக. அந்த உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு தேவைப்படுதுங்க. உங்களுடைய ராசிக்கு ராகு நல்லா உட்கார்ந்துருக்காரு. அதனால் பிரபலங்கள் இன்றைய தினத்திலே அறிமுகமாகுவாங்க. திருமண தடை உள்ளவங்களுக்கு அந்த தடையெல்லாம் இனிமேல் உடைஞ்சி நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்திலையும் சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள், சிக்கல்கள் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் செலவு இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உங்களுடைய வாழ்நாளில் எதை செய்தாலும் அதை திருப்திகரமாக செய்யுங்கள். அதுவே உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றும். ஏனோ தானோன்னு சிலர்லாம் வேலை பார்ப்பாங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு கடமைக்கு சிலர்லாம் இருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி கிடையாதுங்க. சின்ன வேலையாக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் அது எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு ஈடுபாடோட சிரத்தையாக உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. காரணம், சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாருங்க. எதிர்பார்த்த இடத்துல உதவி கிடைக்கலன்னாலும் எதிர்பார்க்காத ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்துலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. ஆனால் 6ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அதுக்கு பேர் சகடகுரு. சகடகுருன்னாலே சக்கரம் போல் உருட்டி விட்டுக்கிட்டே இருப்பார். ஏதோ வருதுன்னு சொல்கிறாங்க, பெருசாக எதுவும் பணம் வர மாட்டேங்குது, வர்ற மாதிரி இருந்தது, அப்புறம் வந்தது, ஆனால் கையிலையும் எதுவும் தங்கலையேன்னு சொல்லிட்டு செலவுகளை இந்த சகடகுரு தந்துக்கிட்டே இருப்பாருங்க. உங்களை பற்றிய வதந்திகள் ஊர் ஃபுல்லாக சுற்றின்னு இருக்கும். கண்டுக்காதீங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். யாராவது ஏதாவது அப்படிங்களான்னு கேட்டால் எனக்கே தெரியலிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. தந்தை வழியிலையும் சின்ன வழிகாட்டுதல் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். அதே மாதிரி வியாபாரத்திலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள், போட்டிகள் கொஞ்சம் குறையும். லாபம் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் புது விஷயங்களை நம்ம கற்றுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நம்மளை விட வயசில் குறைவானவங்க அதிகாரியாக உட்கார்ந்தாலும் நாம் அந்த பதவிக்காகவும் படிப்புக்காகவும் மரியாதை கொடுக்க வேண்டியது நல்லது தாங்க. எல்லார்கிட்டேருந்தே சில விஷயங்களை கற்றுக்கலாம். அதில் வயதில் குறைவானவர்கள்ட்டேருந்து சில விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரவாயில்ல. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, இரத்தத்தினால் பிணைக்கப்பட்ட உறவுகளை கூட பிரிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் பணம். ஆமாங்க, பணத்தாசை வந்துடுச்சுன்னா தம்பிக்கிட்டே இருந்து அடித்து பிடிச்சி அண்ணன் எடுத்துக்க பார்ப்பார், அண்ணன்கிட்ட இருந்து அடித்து பிடிச்சி தங்கை எடுக்க பார்ப்பாங்க. இந்த மாதிரி இந்த பணத்தாசை வந்துட்டாலே பலருடைய பாவத்தையும் சம்பாதிக்க வேண்டியிருக்கும். அதனால தான் நீங்கள் பணத்தாசை விட பாசம்தான் ரொம்ப முக்கியம். பணம் இன்னைக்கு வரும், ஆனால் பாசம் என்றைக்குமே நமக்கு நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிற கொள்கையோடு எங்கும் எப்பொழுதும் பணத்திற்கு முக்கியத்துவம் தராமல் பாசத்திற்கு முக்கியத்துவம் தந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. ரொம்ப நாளாக தள்ளி போன விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மரியாதை உங்களுக்கு கூடிக்கிட்டே போகுங்க. அதே மாதிரி நல்லவங்க நட்பெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. ஆரோக்கியம்தான் பாடாப்படுத்துது. ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்து உடம்பே முடியாமல் போயின்னு இருக்குது. எடையும் குறைஞ்சிருச்சு. பார்க்குறவங்கெல்லாம் டயட்டில் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நாம் எந்த டயட்டில் இருக்கோம், ஆனால் அதுவாக மெலிஞ்சிக்கிட்டு போகுதேன்னு சொல்லிட்டு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொள்வீங்க. ராசிக்குள்ளார ராகு இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் 2ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. பாதச்சனியாக ஓடின்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால எப்படியெல்லாம் நான் வேகமாக நடந்தேன், இப்போ நடக்கவே முடியலையேன்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. ஆனாலும் சுக்கிரன் உங்களை பார்க்கறதுனால மெதுமெதுவாக உங்களுடைய அழகு ஆரோக்கியம் எல்லாமே இனிமேல் அதிகமாகுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. புதன் வலுவாக இருக்கிறதுனால வேற்று மொழிக்காரங்க, வேறு மாநிலம், வேறு நாட்டை சார்ந்தவங்க, அவங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களை, சிலரை ஏன் சந்தித்தோம் என்றும் சிலரை ஏன் இவ்வளவு தாமதமாக சந்தித்தோம் என்றும் இருப்பது தான் வாழ்க்கையாகும். ஆமாங்க, சிலர்லாம் நமக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் அறிமுகமாக இருந்தால் இன்றைக்கி நம்ம பெரிய லெவலில் வந்திருக்கலாம், வளர்ந்துருக்கலாம். ஆனால் நம்ம நேரமோ என்னமோ இவங்களை தாமதமாக தான் சந்தித்தோம் அப்படின்னு சிலருடைய சந்திப்புகளை நினைத்து நீங்கள் பெருமைப்படுவீங்க. ஆனால் அதே மாதிரி நாம் ஏன் இவங்க முகத்தில் முழித்தோம், நாம் ஏன் இவங்களை பார்த்தோம், நாம் ஏன் இவங்களோட பழகணும், அதனால் நமக்கு நிறைய நஷ்டமாயிடுச்சு, இவங்க கண்ணிலெல்லாம் நம்ம படாமல் இருந்திருக்கலாமேன்னு சிலரை நினைத்து வருத்தப்படுவதும் உண்டு. இதுதாங்க வாழ்க்கை. இதை புரிந்து வைத்து கொண்டு இறைவனுடைய திருப்பாத கமலங்களை வணங்கி எல்லாம் நன்மைக்கேங்கிற மன உறுதியோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. கடந்த 3 நாட்களாக இருந்து வந்த சிக்கல்கள், சின்ன சின்ன நெருக்கடிகள், மன இறுக்கங்கள், அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் எல்லாமே விலகுங்க. நட்பு வட்டமும் இன்னைக்கு கொஞ்சம் பெருசாகுங்க. அதே மாதிரி பிரபலங்களும் அறிமுகம் ஆகுவாங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி இருக்கிறதுனால வாயு பதார்த்தங்கள், கொழுப்பு சத்துள்ள உணவுகள், அதே மாதிரி மசாலா பொருள்கள் இதெல்லாம் சாப்பாட்டில் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. குறைச்சிக்கிட்டாலே நல்லாயிருக்கும். ஏன்னா எரியறத இழுத்தாலே கொதிக்கிறதெல்லாம் அடங்கிடும். அதனால தான் நம்ம வாயை கட்டுப்படுத்திட்டாலே மருந்து மாத்திரையை நம்ம குறைச்சிக்கலாங்கிற முடிவுக்கு இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன மரியாதை குறைவான தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகி இன்றைக்கி எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் அதெல்லாம் குறைய ஆரம்பிக்குங்க. மனசில் என்ன தோணுதோ அதை வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட பகிர்ந்துங்க. உள்ளுக்குள்ளாரே வச்சுக்கிட்டு அப்படியே உருகிட்டே இருக்கிறதெல்லாம் சரியாக வராதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லாவே இல்லை. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அலைச்சல் இருக்கும், சிரமங்கள் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. நல்லதெல்லாம்
எல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.